உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போது சிரிக்க ஆரம்பிச்சிட்டி, நீ இப்ப வரைக்கும் சிரிச்சுட்டே தான் கிடக்கா. பிறகு நீ நேத்து பண்ணது சின்ன காரியமா உடனே சிரிச்சுட்டு நிறுத்த? எப்பேற்பட்ட காரியம்? ஏட்டி, ஓட்ட தெரியாம என்னமோ அப்படி இப்படின்னு போய் இடிச்சிட்டேன், அதுக்கு போய் இப்படி சிரிக்கா? ஏட்டி, நீ ஓட்ட தெரியாம நீ கீழே விழுந்தாலும் சரி, வண்டியை கீழே போட்டிருந்தாலும் சரி, பரவாயில்லன்னு விட்டுருக்கலாம். ஆனா நீ கொண்டு போய் அந்த அண்ணன் மேல போய் வண்டியை விட்டுட்டா பாரு. அதான் எனக்கே கஷ்டமா போயிட்டு தெரியுமா. வீட்டுக்கு போய் அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். எப்படியும் அடி எதுவும் இல்லைன்னு சொல்றாவ. விருட்டுன்னு கீழே விழுந்ததுல கை காலில் உள்காயம் ஏதாவது கண்டிப்பா இருந்திருக்கும்லா. ஆமா, போய் மருந்து வாங்கி கொடுத்துட்டு வரியா? நான் எதுக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும்? ஏட்டி, நீ தானே இடிச்ச, பிறகு நீ தான் வாங்கி தரணும். அந்த அன்னைங்கனால பாவம் பார்த்து உன்னை விட்டுட்டாவ. இதுவே அந்த இடத்துல வேற யாராவது இருந்தா வலியே இல்லைன்னா கூட அங்க வலிக்கு இங்க வலிக்குன்னு உன்கிட்ட நேரம் காசை கறந்துருப்பாவ தெரியுமா. உன் குடுமையை பிடிச்சி 2 ஆட்ட ஆட்டி சண்டை போட்டிருப்பாவ. ஏதோ அந்த அண்ணங்கிறனால பரவாயில்ல, நீ தப்பிச்சா. ஆமா, என்ன மற்ற வீலா இருந்தா எப்படி எதுவும் சொல்லியிருப்பாவல்லா. சரி விடு விடு, வருத்தப்படாத. வேற இடையில என்னைக்காவது அந்த அண்ணனை பார்த்தேன்னா ஒரு வார்த்தை கேட்டுரு. என்ன இப்போ உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லையா, அடி எதுவும் பலமா விழுந்துட்டா அன்னைக்கு தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு ஒரு தடவை பேசிடு, சரியா? அப்புறம் பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டுக்கிடாம போனேன்னா அப்புறம் காசு கேட்டு போறாவ. அதுக்குன்னு பார்த்து பார்க்காம போவேனா? எனக்கு அசிங்கமா தான் இருக்கு, இருந்தாலும் என்ன செய்ய, நம்மளால தானே அவருக்கு அடிபட்டுட்டு, அதனால எப்படி 2 வார்த்தை பேசணும்ல. எப்படிங்க உடம்பு பரவாயில்லையான்னு கேட்டு தானே ஆகணும். சரி சரி ஏட்டி, நான் ஒரே ஒரு தடவை மட்டும் சிரிச்சுக்கிட்டுமா ப்ளீஸ்? ஏட்டி, இப்படி பண்ணாதடி. எனக்கு நினைக்காம இருக்கவே முடியல. அது நேற்று நடந்த விஷயம் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா, நினைச்சாலே சிரிப்பா வருது. நான் நேற்று வீட்டுக்கு போய் எத்தனை தடவை சிரிச்சேன் தெரியுமா? ராத்திரியில கனவு கூட இதுதான் வருது. வரும்ல, எப்படி வராம இருக்கும்? இவங்க மாமனும் நினைச்ச கனவு காணு. எதுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஆமா, இவ ஒரு ஆளு இவளை நினைக்காவ. நீ நேற்று பண்ண சம்பவத்தை தாண்டி நினைச்சிட்டே படுத்தேன், அதான் கனவுல கூட அதே வருது. இன்னொரு தடவை நீ இதை சொல்லி சிரிச்சான்னு வையா, பிறகு நான் வீட்டுக்கு போயிடுவேன். நீ தனியா தான் ஊர் சுத்தணும். ஏப்பா அப்படிலாம் செஞ்சிடாதப்ப, நான் சிரிக்கவே மாட்டேன். பார்க்கேன். காலையிலேயே அவசரமா என்ன வர சொன்னீங்க, எதுக்கு? அந்த காரியத்தை முதல்ல சொல்லு. மாங்காய் சாப்பிடணும் போல இருக்குடி எனக்கு. அடி பாவி, எனக்கு தெரியாமையே வா. பரவாயில்ல, நல்லா இருந்துட்டு போ. ஃப்ரெண்டா வேற போயிட்ட, வாழ்த்துக்கள். காரணம் யாரு? உங்க மாறன் மாமாவா? ஐயா, புத்தி போகுது பாரு பைத்தியக்காரி. அடி வாங்கிட்டு போயிடாதாமா. நான் என்னட்டி சொன்னேன்? நீ தான் சொன்ன எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு. நானா சொன்னேன்? எம்மா மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னாவே அவைய மாசமா இருக்காவன்னு அர்த்தம் கிடையாது. என்ன, நான் காலையில துரப்பாண்டி இருக்காருல, அவர் வயல் வழியா நடந்து வந்தேன். அவர் மரத்துல மாங்காவா காய்ச்சிருந்தா எனக்கு பார்த்தோன்னு சரியான ஆசையாயிட்டு. சரி, அதான் மாங்காய் திருடிப்பீங்க, உன்னையும் துணைக்கி கூடி சேர்த்துக்கிட்டேன். அதானே பார்த்தேன். ஏதாவது நல்ல காரியம் செய்யும் போது என் நினப்பு வருதா? இந்த மாதிரி திருட்டுத்தனம் செய்யும் போது தான் என் நினப்பு வருது. ஏன்டி, உங்க அண்ணன் தான் வேலைக்கு போறான்ல டெய்லியும், அவன்கிட்ட சொன்னாலே அழகா மாங்காயை வாங்கி தருவான். வீட்டில் உட்காந்து திங்க வேண்டிதானே. போட்டி லூசு, திருட்டு மாங்காய்க்கு இருக்க ருசி வேற எதுல வரும்? என்னதான் நீ பணம் கொடுத்து வாங்கி தின்ன, நம்மளா போய் கஷ்டப்பட்டு திருடி எடுத்து திங்கிற மாங்காய் எவ்வளோ சுவையா இருக்கும் தெரியுமா? அப்படியே இதையும் யோசிச்சு பாரு. நீ துரப்பாண்டி வயல்ல தானே திருட போற. அந்த வயல்காரர் நீ திருடும் போது பார்த்து உன்னை அங்கேயே கேவலமா திட்டினாருன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. ஆரம்பிக்கும் போதே எதுக்கிட்ட இப்படி அபசகனமா பேசி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ வா முத இங்கே பாரு, நல்லா யோசிச்சுக்க. நீயே உன் மனசுல மாறன் மாமான்னு அவரை நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்க. அவர் வயலும் பக்கத்துல தான் கிடக்கு. அவர் வயலுக்கு தண்ணி பாய்க்காது இதுக்குன்னு ஏதாவது வேலைக்கு வந்திருக்க நேரம் நீ இப்படி பக்கத்து வயலில் மாங்காயை திருடி தின்னுட்டு இருந்தனா உன் மேலே இருக்க அபிப்பிராயம் என்ன ஆகும்? உன்னை ஒரு திருடின்னு நினைக்க மாட்டாரு. ஏட்டி, நம்ம மூட்டை கணக்குலேயே தூக்கிட்டு போகிறோம். ஆசைக்கு 2 மாங்காய் தானே அடித்து சாப்பிட போகிறோம். அது ஒன்றும் இல்லை, யாரும் இருக்காவளா என்னன்னு பார்த்துட்டு தான் கல்லை விட்டு எறிவேன். நமக்கு 2 மாங்காய் கிடைச்சா கூட போதும். உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று சாப்பிட்டுக்கிடலாம். என்ன ஏம்மா தாயே, எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. வேணாண்ணா போட்டி, 2 மாங்காயும் நானே சாப்பிட்டுக்கிட்டேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோ. கிளம்பு. ஏன் ஆச்சி, என்னது கையில? நான் என்னத்தை குடிப்பேன், எப்பயும் போல காப்பி தான். அட என்ன ஆச்சு, நீ அடிக்கிற வெயிலுக்கு சூடா காப்பி குடிக்கிற. எங்களுக்கெல்லாம் ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும்னு தான் தோணுது. உனக்கு அப்படி தோணவே தோணாதோ? ஐயா, நீ வயலுக்கு அங்கே இங்கேன்னு வெயிலே வேலை செய்கிறா, அப்போ உனக்கு
நல்லா ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிடணும் போல இருக்கும். நான் எங்கே இந்த வீட்டை விட்டு எங்கே வெளியே போகிறேன்னா ஏதாவது செய்கிறேன்னா வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கேன். நல்லா ஃபேன் காற்று வாங்கிட்டு தானே கிடக்கேன். அதனால் எனக்கு அப்படிலாம் தோணாது. நேரத்துக்கு நல்லா காப்பி குடிக்க நல்லா இருக்கும். அதுக்குன்னு ஒரு அளவு வேணாமா ஆச்சி? எந்நேரம் பார்த்தாலும் காப்பி தான் குடிக்க, அதுக்கு ஒரு நேரங்காலம் கிடையாதா? ஏல, காப்பி குடிக்க என்னத்துக்கு நேரம் வேண்டி கிடக்கு? அதெல்லாம் நினச்சா போட்டு குடிச்சிடலாம். நீ தான் நேரத்துக்கு தான் குடிப்பேன், காலையில் தான் குடிப்பேன், சாயந்தரம் தான் குடிப்பேன்னு சொல்லியா. ஆனால் உங்கள் அப்பா எல்லாம் சின்ன வயசில் எப்படி காப்பி குடிப்பான் தெரியுமா? என்ன மாதிரியே தான் அவனும் வச்ச நேரத்துக்கு எப்போனாலும் குடிப்பான் அழகு போல். அப்பா அத்தையும் அப்படிதான் குடிப்பாவளோ? அத்தையா? யாரை கேட்கா நீ? நம்ம தெய்வானத்தை. அவளை பற்றிலாம் பேசவே செய்யாதல. அவளுக்கு நான் அம்மாவும் இல்லை, அவள் எனக்கு மகளும் இல்லை. அத்தனை வருஷமாக அவங்க தாத்தா கட்டி காப்பாற்றின மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் அழிச்சிட்டு அவங்களோட ஓடி போயிட்டா. எங்கள் மானத்தையே வாங்கிட்டா. அவள் எனக்கு மக இல்லைன்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். ஆச்சி, நான் சின்ன பையன்தான், சொல்றேன்னு எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காத. எத்தனை வருஷம்தான் இப்படி பேசாம இருக்க போறிய? அத்தை வேற ஏதாவது ஊர்ல இருந்தா கூட தெரியாது, உள்ளூருக்குள்ளேயே தான் அவியலும் இருக்காவ. முகத்தை நேருக்கு நேர் பார்த்தாலும் திருப்பிட்டு போயிடுறிய. அவங்க அந்த வயசுல ஏதோ அப்படி பண்ணிட்டாங்க தான், அதுக்குன்னு இத்தனை வருஷம் பேசாம இருந்தது போதாதா? இன்னும் இப்படி வீராப்பு பார்த்துட்டு ஏன் ஆச்சு இப்படி இருக்கீங்க? ஏல, நீ சின்ன பையன், உனக்கு அந்த விவரம்லாம் ஒன்றும் பத்தாது என்ன? அவளை பற்றி இனிமேல் என்கிட்ட ஒரு வார்த்தையும் நீ பேசப்படாது. என்கிட்ட சொன்ன மாதிரி உங்கள் அப்பன்ட்டெல்லாம் போய் பேசுகிறாத மக்கா. அவனோட குணம் உனக்கு தெரியும்ல, ஏதாச்சும் செஞ்சு விட போகிறான் என்ன? சரியாச்சி, எனக்கு தோணுச்சு எத்தனை வருஷமா நீங்களும் பேசாம தானே இருக்கீங்க, சரி இனிமேலாவது பேசினா என்னன்னு தோணுச்சு, சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பேசணும்னு விருப்பம் இருந்தா உங்க மக கிட்ட பேசுங்க, இல்லைன்னா வேண்டாம், அது உங்க விருப்பம். ஏலா, எங்களை மாதிரி தான் நீயும் இருக்கணும் என்ன? அவ்வளவு எங்கேயாவது வந்து நின்று பார்த்து பேசினாலும் எனக்கு என்னன்னு கிளம்பி வந்துடணும். அவ்வளவுகிட்ட பல்ல இழிக்கிற வேலை, பேசுகிற வேலைலாம் வச்சுக்கிடப்படாது. எங்களுக்கு தெரியாமல் எவகிட்டையும் பேசுகிற வேலை இருக்கக்கூடாது என்ன? என்ன இவிய இந்த அளவுக்கு கோவப்படுறாவ? சரி, அது அவிய குணம், அவிய பார்த்துக்கிட்டு நம்ம கிளம்புவோம். சரி சரி, மவ பேரை சொன்னோன்னா மூஞ்சி போற போக்க பாரு. சிரிச்சுட்டு தானே இருந்தாச்சு, இப்பயும் சிரிச்சுக்கிட்டே இரு என்ன? பிறகு நல்லா அமைதியாக சிரிச்ச முகத்தோடு இருந்தேன். அது இதுன்னு கண்டவளை பற்றி பேசிக்கிட்டு சி. சரி ஆச்சி, நான் வயலுக்கு கிளம்புறேன். இப்படி நீ உருன்னு வழி அனுப்பினா நல்லாவா இருக்கும்? சிரிச்ச முகத்தோட தான் இரான். சரியா, பார்த்து போயிட்டு வா வயலுக்கு என்ன? சரி ஆச்சி, சும்மா சும்மா காப்பியே போட்டு குடிச்சிட்டு இருக்காது, வேற ஏதாவது கூட தின்னு, பழங்களோ ஏதாவது வேணுனாலும் சொல்லு, வாங்கிட்டு வரேன் என்ன? சரியா. என்னைக்கு இல்லாத திருநாளா இவன் வந்து இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு போறான் என்னவோ. அவளை எப்படி நான் மன்னிக்க? சி, எப்படி ஆசாசையா வளர்த்தேன், ஒரே நிமிஷத்துல உதறி தள்ளிட்டு போயிட்டா. அவளை எந்த ஜென்மம் எடுத்தாலும் நல்லா மன்னிக்கவே மாட்டேன். என்னடி மாங்காய் திங்கணும்னு ஆசைப்பட்ட? எல்லாம் கை கெட்டுற தூரத்துலயே இல்லை, மேலே கிடக்கு. அதெல்லாம் உனக்கு மாங்காய் கண்டிப்பாக கிடைக்கும் சரியா? அதுக்கு நான் கேரண்டி. ஏன் குரங்கு மாதிரி மரத்துல ஏற போறியா என்ன? ஐயா, மரத்துலலாம் ஒன்றும் ஏறல. ஏதாவது கல் எடு, கல்லை தூக்கி அடிச்சு மாங்காவை கீழே விழுக வச்சிடலாம். கல் கேட்கறதெல்லாம் சரிதான், யாரும் மண்டையும் உடைச்சிடாத குறி பார்த்து அடிக்கிறேன்னு. ஹே ஹே, யாருக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? நான் குறி வச்சு அடிக்கிறதுல PhD முடிச்சிருக்கேன். கிழிச்ச, படிக்கிற UG டிகிரிலேயே எக்ஸாம் வந்தா ஃபெயில் ஆகிட்டு தெரியுற, இதில் PhD வேற. ஒழுங்கா கல் எடுத்து அடிக்கிற வேலையை பாரு, இந்த வாயெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஏன்டி இப்படிலாம் சொல்லியா? நீ தானே ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், நீயே இப்படி சொல்லலாமா? அதெல்லாம் சொல்லலாம். சரி சரி, வளவலன்னு பேசாம கல் எடுத்து கொடு, அடிப்போம். உனக்கு தானே டி மாங்காய் வேணும்னு சொன்னா, நீயே கல்லை பொறுக்கு. கஷ்டப்பட்டு குறி வச்சு கல்லை தூக்கி அடிக்கணும் இல்லட்டி, ஒரு கல் கூட எனக்கா எடுத்துட மாட்டியா? சரி சரி இரு, எடுத்து தாரேன். இந்த கல்லு போதுமான்னு பாரு. அம்மா சீக்கிரம் சொல்லம்மா, கை வேற வலிக்கி. அடியே, அதெல்லாம் தூக்குறதுக்குள்ளே எனக்கு கை வலி வந்துடும். இதை தூக்கி எப்படின்னு அடிக்கிறது? சின்ன கல்லா ஒரு 4-5 பொறுக்கி தாட்டி. ஓ அப்படியா, சரி இரு. இந்த கல்லு இது ஓகே, கொடு. கடவுளே, நான் வேற முத்துக்கிட்ட அது இதுன்னு கொஞ்சம் வாய் சவுடால் விட்டுட்டேன். அதனால ஒரே அடியில மாங்காய் கீழே விழுகிற மாதிரி ஹெல்ப் பண்ணுப்பா. டிஸ்கால். எம்மா. போச்சு, செத்தாவ மாமா கிட்ட. ஐயோ, மாமா மேல கல்ல விட்டு எரிஞ்சிட்டனே. ஏட்டி இலக்கியா, இங்க என்ன பண்ற? எதுக்கு கல்லை விட்டு எரிஞ்ச என் மேல? ஐயோ, இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியலையே. நமக்கு அவளுக்கு தெரியாது, ஏதாவது சொல்லுவோம். நான் எங்க மாமா உங்க மேல கல்ல விட்டு எரிஞ்சேன். இப்ப என் மேல கல்லு வந்து விழுந்த மாதிரி இருந்து. அதான் மாமா, எங்களுக்கும் ஒன்றும் புரியல. என்னடி சொல்ற? அது அது நாங்க வந்துட்டு இருந்தோமா, திடீர்னு எங்க தலை மேலெல்லாம் கல்லு விழுந்த மாதிரி இருந்துச்சு. சுத்தி சுத்தி பார்த்தோம், யாரையும் காணல.
யாருமே இல்லைன்னா எங்களுக்கு பயம் வந்துட்டு அப்ப எங்க இருந்து கல் விழுந்துச்சுன்னு திரும்ப 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், திரும்ப எங்க மேல கல் விழுது. அதான் நாங்களே பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்தோம். அப்பதான் நீங்க வந்தியே, உங்க மேலேயும் கல் விழுந்திருக்கு. என்னென்ன சொல்றா பாருங்க. என்ன இலக்கிய சொல்ற? அட ஆமா மாமா, இதெல்லாம் மோகினியோட வேலை. மோகினி வேலையா? அட ஆமா மாமா, உச்சி வெயில்ல மாமரத்துக்கு கீழே வந்து நின்னா மோகினி நம்மளை சீண்டி பாக்குமா. என்னம்மா சொல்ற? புளிய மரத்துக்கு கீழே நின்னாதான் இப்படி எல்லாம் கதை சொல்லுவாவ, நீ என்ன மாமரத்துக்கு சொல்ற? அடக்கடவுளே, அப்ப அது மாமரம் இல்லையா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல மாமா. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட மோகினி நம்ம பக்கத்துலயோ பின்னாடியோ தான் இருக்கும். வாங்க மாமா போயிடலாம். ஏய் ஏய், இங்க பாரு, எனக்கு இந்த பேய் பிசாசுனா கொஞ்சம் அலர்ஜி. இப்படியெல்லாம் சொல்லி என்ன பயம்படுத்தாத. நான் எல்லாம் ஒன்றும் பயமுடுத்தல மாமா, சொல்றத சொல்லிட்டேன். பிறகு உங்க விருப்பம். நாங்க 2 பேரும் போறோம்ப்பா, எங்களுக்கு பயமா இருக்கு. வாட்டி நம்ம போவோம். என்ன டீ, மாங்காய் பறிக்கலையா? மூடிட்டு போட்டி, நானே இவர் வேற வந்து மாங்காய் திங்கிறதுக்கு எடுத்துட்டாருன்னு இருக்கேன். இந்த இந்த பாரு மோகினி, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் உன் வம்பு தும்பு எதுக்குமே வரல. நான் தனியாக தான் போய்கிட்டு இருக்கேன். என்ன, நான் கொஞ்சம் அழகா இருக்கேன், அதனால எதுவும் ஆசைப்பட்டு என் பின்னாடி வந்துடக்கூடாது. என்ன சொல்லிட்டேன்? ம், வரக்கூடாது.